ஷலோம். நான் என்னைய சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது உன்னிடத்தில் நான் சரண்டர். உலக பிரகாரமாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் 2 குழுக்களுக்கிடையே யுத்தம் நடைபெறுகிறது. இல்லாட்டி 2 நாட்டினுடைய இராணுவங்கள் போரிடுகின்றன. இப்போது கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு இராணுவம் தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்வதற்கு, இல்லாவிட்டால் நான் உன்னிடத்திலே சரணடைந்து விடுகிறேன் என்பதற்கு அவர்கள் செய்கிற அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தங்களுடைய 2 கைகளையும் மேலே உயர்த்தணும். அப்படி 2 கைகளும் மேலே உயர்த்தினால் அதற்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் உன்னிடத்தில் சரண்டர், நீ என்னெல்லாம் சொல்கிறையோ அதைக்கு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அதாவது நிபந்தனைகள் இல்லாமல் நான் உன்னிடத்தில் சரணடைந்து விடுகிறேன். நோ கண்டிஷன்ஸ். சில விளம்பரங்கள்லாம் பார்ப்பீங்க, ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, 1 வாங்கினால் 1 இலவசம், 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு போடும்பொழுது பக்கத்தில் ஒரு சின்ன ஆஸ்ட்ரிச் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்டார் மார்க். அந்த ஸ்டார் மார்க் என்னங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். கீழே போனீங்கன்னா அந்த விளம்பரத்தினுடைய கடைசியில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னே தெரியவே தெரியாது. நீங்கள் அங்கே போனதற்கு பிறகு தான் 50%னா எதற்கெல்லாம் 50%, அல்லது 50% வரை என்று சொல்லும் பொழுது அதில் சிலதற்கு 10, சிலருக்கு 20, இப்படி கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறது இதனுடைய பொருள். அப்போ நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கைகளை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் நீங்கள் எதை சொன்னாலும் முழு இருதயத்தோடு கூட எல்லா நிபந்தனைகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்பதுதான் கைகளை உயர்த்துதல். நம்முடைய கிறிஸ்தவ தேவாலயங்களிலே ஆராதனை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ஆராதனையினுடைய முறையிலே கைகளை உயர்த்தி ஆராதித்தல் என்கிற ஒரு விஷயத்தை நாம் முன்வைக்கிறோம். இப்போது நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது எங்கே? 14ஆம் அதிகாரம். ஆபிராம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பெரிய போருக்கு போய்விட்டு வருகிறார். ரெஸ்கியூ பண்ணுறதற்காக போய்விட்டு வருகிறார். வரும்பொழுது 2 பேர் அவரை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் 2 பேர்னு கேட்டிங்கன்னா, 1 சாலேமின் ராஜா, அவருக்கு பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் மெல்கி சதேக் என்பது அவருடைய பெயர். இந்த சாலேமின் ராஜா அவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு என்ன கொடுக்குறான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். இது 2 எம்ப்ளம்ஸ், வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். இப்போ இந்த சாலேம் என்று சொல்லும் பொழுது எருசலேம், தேவனுடைய சமாதானத்தின் நகரம், ஷலோம், பீஸ். அப்போது கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ராஜா எதிர்கொள்ளுகிறார் ஆபிரகாமை. சாலேமின் ராஜா அப்பமும் திராட்சரசமும் கொண்டு ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தராலே ஆபிரகாமுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக, உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகளை முன்மொழிகிறார். உடனே ஆபிரகாம் அவருக்கு தசமபாகம் செலுத்தினான் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். சரி, இது ஒரு அற்புதமான விஷயம். 2 பேர்த்துக்கு இருக்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நமக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் புரியணும். முதல்ல, ஆபிரகாமை சந்தித்த முதலாவது நபர், அவருக்கு பேர் மெல்கி சதேக் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மெலக் ஜாடேக், 2 வார்த்தைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே. மெலக் என்ற எபிரேய வார்த்தைக்கு கிங், ராஜா என்பது பொருள். ஜாடேக் என்ற எபிரேய வார்த்தைக்கு நீதி என்பது பொருள். இப்போ நீங்கள் பாருங்கள், மெலக் கிங், ஜாடேக் ரைச்சஸ்னஸ், ராஜா நீதி. இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டிங்கன்னு சொன்னால், மெலக்கி ஜாடேக் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதனுடைய பொருள், மெலக் என்றால் ராஜா, மெலக்கி என்று சொன்னால் என்னுடைய ராஜா, கடைசியில் நீதி. இப்போ என்ன பொருள்? என் ராஜா நீதி உள்ளவர், அதான் மெல்கி சதேக்.
அப்போ அவருக்கு பேர் நீதியின் ராஜா. நான் என்ன சொல்லுகிறேன், அவரை என்னுடைய ராஜாவாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் ராஜா நீதி உள்ளவர் என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது அதை எபிரேயத்தில் மெல்கி சதேக் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். இவர் கொண்டு வந்து கொடுக்கிறார், அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்கிறார், அதற்கு சில ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நான் அவருக்கு தசமபாகம் கொடுக்கிறேன் என்றுக்குள்ள ஒரு விஷயம் அங்கே வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சரி, இப்போ அடுத்தது இன்னொரு நபர் ஆபிராமை சந்திக்கிறார். அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சோதோமின் ராஜா. சரி, இந்த சோதோமின் ராஜா யார்? அவன் சத்ரு, பிசாசு. சோதோமின் ராஜா சொல்லுகிற விஷயங்கள் என்ன என்பதை கவனியுங்கள். ஜனங்களை எனக்குத்தா, பொருட்களை நீ வைத்துக்கொள். ஆபிரகாம் இதில் உடன்பட்டாரா என்ற கேள்விக்கு பதில் என்ன? பொருளை கொடுக்குறேங்கிறான். வெல்த், மணி, ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. ஆபிரகாம் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? அதாவது ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லக்கூடாது, அதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன் என்று சொன்னால் ஒரு பாதரட்சியின் வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ளப் போவது கிடையாது. ரிஜெக்டட் த ஆஃபர். அவனுக்கு தேவை, சாத்தானுக்கு தேவை எப்பொழுதுமே நாம் தான். அவன் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு யார் வேணும்னா நான் வேணும். என்னை எடுத்துக்கொள்வதற்கு அவன் எதை வேண்டுமானாலும் உலகப் பிரகாரமான காரியங்களை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வதற்கு அன்றைக்கே உலகப் பிரகாரமான காரியங்களை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாகத்தான் இருந்தான். ஆனால் ஆபிரகாமினுடைய நிதானத்தன்மையை பாருங்கள். பொருட்களை நான் உனக்கு தருகிறேன், நீ எடுத்துக்கொள், ஜனங்களை எனக்கு தா. ஆபிராமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லக்கூடாது. உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் எனக்கு தேவையில்லை. பாதரட்சியின் வாரையாகிலும், இங்கிலீஷில் படிச்சிங்கன்னு சொன்னால் ஷூ லேஸ் இருக்குல்ல, அதை லேஸை கூட நான் உன்னிடத்திலிருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு I will not take from a thread even to a shoe latchet. அடுத்த ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, 14வது வசனம். வானத்தையும் பூமியையும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இப்போ நான் உனக்கு நேராக என்னுடைய கையை உயர்த்த மாட்டேன். நான் கையை உயர்த்துவது வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். சரி, ஆபிரகாம் இந்த சென்டென்ஸை சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மெல்கிசேதேக் அவரை சந்தித்த பொழுது வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டார். அந்த வார்த்தைகளை யாரிடத்தில் ஆபிராம் சொல்லுகிறார் என்றால், சோதோமின் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறார். சோதோமின் ராஜாவே, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாக எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி ஒப்பு கொடுப்பது என்று சொன்னால் அது ஒருவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். அது யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவாதி தேவனிடத்தில், சர்வ வல்லவரிடத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுப்பேன். அவருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். சரண்டர். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கும் பொழுது கைகளை உயர்த்துகிறோம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு ஃபேஷன் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஒரு மாடல், ஒரு அழகுக்காக நாம் உயர்த்துகிறோம், அழகாக இருப்பதற்காக உயர்த்துகிறோம், கிடையவே கிடையாது. இராணுவ வீரர்கள் போருக்கு போகும் பொழுது, போரிடும் பொழுது தாங்கள் சரணடைய வேண்டும் என்று சொன்னால் கைகளை உயர்த்துகிறார்கள். நான் சரணடைகிறேன் என்று அதனுடைய பொருளோடு கூட, எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி. இன்றைக்கும் நாம் தேவனை முழுமனதோடு ஆராதிக்க வேண்டும். ஆராதனையினுடைய உண்மையான பொருள் என்ன? அது பாடல் வரிகளிலே நீங்கள் பாடலாக பாடலாம், அது இசைக்கருவிகளிலே நீங்கள் இசைக்கலாம், இன்னும் நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தலாம், பலவிதமான காரியங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்கலாம். ஆனால் ஆராதனையினுடைய உண்மையான பொருள் கைகளை உயர்த்துதலில் அடங்கியிருக்கிறது. அந்த கைகளை உயர்த்துவதற்கான உண்மையான பொருள் என்னவென்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், என்னுடைய ஆண்டவரிடத்தில் எந்த விதமான நிபந்தனைகளுமின்றி என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் என்பதுதான். ஆபிரகாமினுடைய ஆராதனை கவனிச்சிங்களா? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன்.
இப்போ அவர் பாடல் பாடலை, இல்லாவிட்டால் இசைக்கருவிகள் இல்லை, ஆனால் அவருடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக அவர் நான் தேவனிடத்தில் சரணடைந்து விடுகிறேன் என்று சொன்னாரே, அதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது என்ன? ஆபிராமின் மூலமாக, ஆபிராமினுடைய வாழ்க்கையின் மூலமாக, ஆபிராமினுடைய வாழ்க்கையில் சம்பவித்த 2 சம்பவங்கள் மூலமாக, அவரை சந்தித்த 2 பேரின் மூலமாக இன்றைக்கு நாம் ஆராதனை என்கிறதான ஒரு விஷயத்தை முழுமையுமாக கற்றுக்கொண்டோம். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முழுமையும் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமின்றி நிபந்தனைகளுமின்றி நான் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என்பதுதான் ஆராதனை. நீங்கள் இந்த இராணுவ வீரன் இன்னொரு நாட்டு இராணுவ வீரனிடத்தில் கைகளை உயர்த்தி சரணடைந்து விட்டால், அதற்கு பிறகு அவன் என்னவெல்லாம் சொல்லுகிறானோ அதையெல்லாம் இவன் செய்ய வேண்டும். கையை தூக்குனா கையை தூக்கணும், உட்காருனா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், படுனா படுத்துக்கணும், இதை சாப்பிடுனா இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் இதை சாப்பிடக்கூடாது, இந்த தண்ணி தான் குடிக்கணும்னா இந்த தண்ணி தான் குடிக்கணும், தண்ணி இப்போ குடிக்க முடியாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் குடிக்க வேண்டும். இப்படி உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நான். அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் முழுமையுமாக வந்து விடுகிறீர்கள். ஆராதனை என்பது என்ன? என்னை என்னுடைய ஆண்டவரின் கட்டுப்பாட்டிற்குள் முழுமையுமாக தந்து விடுகிறேன். எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை நான் எப்பொழுதுமே செய்வேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஆராதனை ஆலயத்திற்கு வரும் பொழுது ஒரு 30 நிமிடம் ஆராதிக்கிற அந்த செயல் மட்டும்தான் ஆராதனையா என்றால் இல்லை. யாராவது பாடல்களை பாடும் பொழுது மட்டும்தான் நாம் ஆராதிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. வர்ஷிப்னுக்கு ஒரு டைம் இருக்கா? இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருடைய கரத்தில் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால், அதற்கு பிறகு அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறேன். 24/7 all 365 days I am under the control of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் நான் வந்து விடுகிறேன் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய ஆலயங்களிலே நீங்கள் கைகளை உயர்த்துகிறீர்கள் என்று சொன்னால், ஏதோ ஆராதனை நடத்துகிற அந்த வர்ஷிப் லீடர் என்னை உயர்த்த சொல்லுகிறார், அதனால் நான் உயர்த்துகிறேன் என்பதான பொருள் அல்ல. அவர் உயர்த்த சொன்னாலும் உயர்த்த சொல்லாவிட்டாலும் நீங்கள் கண்களை மூடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து ஆபிராம் சொன்ன அதே வார்த்தைகளை கூட நீங்கள் திரும்ப சொல்லலாம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் என் கைகளை உயர்த்துகிறேன் என்கிறதான அந்த வாயின் அறிக்கை எல்லோரும் கேட்கட்டும். பூமி முழுவதற்கும் அந்த நாம் பேசுகிற அந்த தொனி கேட்கட்டும். அண்ட சராசரங்களும் அதை கேட்கட்டும். அந்த சத்தத்தை சத்ருவும் கேட்கட்டும். அப்பொழுது பிசாசிற்கு ஒன்று புரிய வைக்கப்படும். இவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தால் அது மிகவும் பத்திரமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை ஆபிராம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாச பயணத்தில் கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கர்த்தரையே நம்பி இருந்தாலும் எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள்? ஆபிராமை குறித்து, ஆபிராமினுடைய மறைவிற்கு பின்பு ஆபிராமினுடைய மகனிடத்தில் ஆபிராமை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் என் நியமங்களையும் கை கொண்டான் என்கிறதான ஒரு அற்புதமான தகவலை சொல்லுகிறதை போல நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் சரணடைகிறவர்களாக காணப்பட அவருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய கைகளை உங்களுக்கு நேராக நாங்கள் உயர்த்தினோம். ஆபிராமினுடைய வார்த்தைகளை நாங்களும் சொல்லுகிறோம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்களுடைய கைகளை உயர்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பாதையில் எங்களை வழிநடத்துவதற்கு எந்த விதமான நிபந்தனைகளுமின்றி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஷலோம். காட் பிளஸ் யூ.